ஹாய் ஹலோ வெல்கம் டு ஜெஃப் சாரி. ஸோ இன்றைக்கி நம்மளுக்கு என்ன மெட்டீரியல் எடுக்கிறோன்னா, நான் ஆன்டி கலர் ஜர்தோசி ஸ்மால் சைஸ் எடுத்திருக்கேன். ஸோ ஜர்தோசி பற்றின டீட்டெயில்ஸ் நான் ஜர்தோசி இன்ட்ரோ கிளாஸில் நான் சொல்லியிருக்கேன். ஸோ லாஸ்ட் கிளாஸில் இந்த பெரிய ஜர்தோசி வச்சு இந்த ஸ்டிச்சஸ் போட்டோம். இப்போ இந்த ஆன்டி கலர் சின்ன ஜர்தோசியை வச்சு நம்ம இப்போ போட போகிறோம். ஸோ நான் இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் யூஸ் பண்ணுறது ஒயிட் பென்சிலு, கிளாஸ் மார்க்கிங் பென்சில்னு கேட்டால் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி இந்த ஜர்தோசி நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் நம்ம ப்ளவுசஸ்க்கு இந்த மாதிரி ஜர்தோசிஸ் தான் யூஸ் பண்ணுவோம். எப்பயுமே ஜர்தோசி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி லைட்டாக அதை ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த ஸ்ட்ரிப்பை நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்களோ அந்த ஸ்ட்ரிப்பை நம்ம இந்த மாதிரி லைட்டாக ஸ்ட்ரெச் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ ஜர்தோசி கட்டிங் கட்டரில் கட் பண்ண வேணாம், சிசரில் கட் பண்ணுங்கள். அந்த பிசுறு இல்லாமல் வரும். ஸோ எப்பயுமே ஜர்தோசி கட் பண்ணுறதுக்கு சிசர் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம யூஸ் பண்ண போகிற த்ரெட்டை, நம்ம யூஸ் பண்ண போகிற நீடில் இது. நான் எப்போ ஸ்டார்ட் பண்ணாலுமே ரிவர்ஸில் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு தான் நான் ஸ்டிச்சஸ் போடுவேன். ஸோ இந்த மாதிரி நம்ம உள்ளேயே செயின் ஸ்டிச் போடுவோம். ஸோ உள்ளேயே நம்ம பார்க்காம அதை டர்ன் பண்ணோம். சப்போஸ் அவங்களுக்கு நீடில் எந்த டைரெக்ஷனில் இருக்குது இல்லைன்னு தெரியலன்னா இந்த மாதிரி வெளியே நூலை எடுத்து பார்த்துக்கோங்க. எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு நீடில் டைரெக்ஷன் தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நீடில் டைரெக்ஷனை நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைனை ஃபுல்லாக ஃபில் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி போட்ட ஜர்தோசியோட இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியும். பட் இது போட போட நம்மளுக்கு இது ஈஸியாக இருக்கும். இது அடிக்கடி துணியில் மாட்டாது. ஸோ இதை தான் நம்ம மேக்ஸிமம் ப்ளவுசஸில் இது யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ இந்த லைன்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஃபில்லிங்க்கு நான் இந்த மாதிரி 2 லைன் போட்டிருக்கேன். ஸோ இந்த லைனுக்குள்ளே நம்ம அதை ஃபில் பண்ண போகிறோம். இந்த சேம் ஜர்தோசி தான். ஸோ லாஸ்ட் இது கிளாஸில் நம்ம ஜர்தோசி அந்த ஒரு லைன் முடிச்சோன்னே கட் பண்ணிவிட்டு திரும்ப ஃப்ரெஷ்ஷாக நார்மலாக ஷார்ட் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணோம். இந்த தடவை நம்ம ஜர்தோசியை அப்படியே டர்ன் பண்ண போகிறோம். இப்போ நம்ம இந்த ஜர்தோசியை அந்த லைன்ஸ் வரைக்கும் அளவாக எடுக்காமல் கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்து லைன்ஸ் முடித்ததுக்கப்புறமா அப்படியே அந்த ஜர்தோசியோடு சேர்த்து அந்த த்ரெட்டை டர்ன் பண்ணுறோம். ஸோ இதுக்கு முன்னாடி போட்டதில் நம்ம த்ரெட்டு மட்டும் ஒரு ஷார்ட் செயின் போட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த இதில் நம்ம ஜர்தோசியோடு சேர்த்து டர்ன் பண்ணுறோம். ஸோ இந்த கேப் ஃபுல்லாகவே நம்ம ஜர்தோசியை இந்த மாதிரி தான் டர்ன் பண்ணி ஃபில் பண்ண போகிறோம். ஸோ கட் பண்ணி அந்த இடத்துல கட் பண்ணிவிட்டு நாட் போட தேவையில்லை. ஸோ இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோன்னா லாஸ்ட் எண்டு ஃபினிஷிங்கில் தான் நம்ம நாட் போடுவோம். ஸோ எங்கேயுமே நம்ம நாட் போட மாட்டோம். ஃபுல்லாகவே ஜர்தோசியோடு தான் நம்ம டர்ன் பண்ணி இந்த ஸ்டிச்சஸை முடிக்க போகிறோம்.
பார்த்தீங்கன்னா இப்போ டர்ன் பண்ணுறேன் நான். ஸோ ஜர்தோசியோட டர்ன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபில் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கும் டிஃப்ரென்ஸ் பார்த்திங்கன்னா இதில் வந்து அந்த கர்வாக இருக்கும் ஜர்தோசியோடு சேர்த்து. இதில் வந்து நம்ம மேலே இருக்கிறதுல வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இதை வந்து நம்ம ஜர்தோசி ரன்னிங் செயின்னு சொல்லுவோம், ரன்னிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ரன்னிங் செயின் ஸ்டிச்சு இல்லை ரன்னிங் ஸ்டிச்சஸ்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் வந்து நான் செயின் ஸ்டிச்சுன்னு போட்டிருந்தேன். ஜர்தோசி செயின் ஸ்டிச்னா செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லலாம். ஸோ ஜர்தோசிக்கு செயின் ஸ்டிச்சுன்றது இப்போ வேறு ஒன்று வரும். நான் அதை உங்களுக்கு அப்புறமா போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை வந்து நம்ம ரன்னிங் செயின் ஸ்டிச்சுன்னு சொல்லிக்கலாம். இது வந்து ஜர்தோசி ஃபில்லிங் மெத்தட் 2. இப்போ இந்த கிளாஸில் போடுறதை மட்டும் நீங்கள் போட்டு பார்த்தாலே போதும், உங்களுக்கு ஜர்தோசி ஃபினிஷிங்கும் பர்ஃபெக்டாக வரும். ஜர்தோசி ஸ்டிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் லேர்ன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். தேங்க்யூ.